ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கு மார்னிங் லெவல்ஸ் மார்க் பண்ணும்போதே நம்ம லைவ்ல சொல்லியிருந்தோம் இன்னைக்கு சைட்வேஸில் தான் போகும் மார்க்கெட் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் இருந்துச்சு. கால் சைடு நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிஃப்டியில் இந்த இடத்துல என்ட்ரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த லெவலில் என்ட்ரி சொல்லியிருந்தோம். டார்கெட் இந்த லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இதையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த லெவலையும் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான் சொல்லியிருந்தோம். டேவோட லோ தான் சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் திரும்பிடுச்சு. பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். பட் ஆக்சுவலி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஹை தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சோம். டார்கெட் ஹிட் ஆச்சு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப் சைடு திரும்பினதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் செக்டர்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரீசன் அதுதான். அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க்குடைய Q3 ப்ராஃபிட் ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 6,304 கோடி சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க் அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்ல புல்லிஷ் மூமெண்டம்ல இருந்துச்சு. பேங்க் செக்டர்ஸ் கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்ட்ல இருந்தது. நிஃப்டி ஆஸ் யூஸ்வல் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து தான் நிஃப்டியை வந்து கீழே விடாம ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ டுமாரோ வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓவரால் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில்ல நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. கீழே இந்த இடத்துல பாருங்க. அடுத்து இன்னும் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். எகைன் வந்துட்டு எகைன் ஃபால் தான், ஹியூஜான ஃபால்க்கு தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் எப்பவுமே. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நிஃப்டி பாருங்க இப்போ தான் வந்து இந்த இடத்துல 0.5ல நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லோ ஹை டு லோ ட்ராப் பண்ணீங்கன்னா 50 ட்ராப் பண்ணீங்கன்னா 0.5ல ரீட்ரேஸ்மெண்ட் தொட்டுட்டு இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 0.5ல ரீட்ரேஸ்மெண்ட் டச் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே எகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து எகைன் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்காக மேலே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்விங் ஆர் இந்த ஸ்விங்கோட ஹை டு லோக்கு வந்து ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா 0.5 இந்த லெவலில் இருக்கு. அதாவது 23,800 அல்லது இந்த லோவுக்கு ட்ராப் பண்ணீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ட்ராப் பண்ணீங்கன்னா 0.5ங்கிறது 23,600. ஸோ இந்த 23,600 டு 800க்குள்ள மார்க்கெட் எங்க ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணாலும் எகைன் மறுபடியும் ஃபால் ஆகும். ஸோ நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்விங்கை உடைச்சதுனா மட்டும்தான் எகைன் நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று இந்த ஸ்விங்கை உடைச்சு மேலே போகணும், அல்லது இந்த ஸ்விங் இதை உடைச்சால் மட்டும்தான் நிஃப்டி வந்து மறுபடியும் எகைன் வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நமக்கு வந்து அப் சைடில் ட்ரேட் இல்லை, கால் சைடில் ட்ரேடே கிடையாது. ஓவரால் மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடில் தான் இருக்கு. எகைன் வந்து கீழே இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ அந்த டார்கெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா 21,500 வரைக்கும் கம்பல்சரி ஃபால் ஆகும். ஸோ நிஃப்டி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே எகைன் இந்த லோவை கட் ஆஃப் ஆச்சுன்னா 23,000 உடைச்சதுன்னா எகைன் வந்து 21,500 வரைக்கும் நிஃப்டி வந்து ஃபால் ஆகும். ஸோ அதனால இந்த ஜோனுக்குள்ள இன்பிட்வீன் ஜோனுக்குள்ள ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கும்போது ட்ரேட் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படியே ட்ரேட் பண்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடு மார்க்கெட்டு. அதில் கரெக்டிவ் ட்ரெண்டுக்காக மேலே போகும்போது நம்ம கால் சைடில் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இண்டெக்ஸ் மட்டும்தான் மூவ்மெண்ட் கொடுக்கும், ப்ரீமியமில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால மார்க்கெட்டில் எப்பவுமே வந்து கரெக்டிவ் வேஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். ஸோ நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்க பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 22,500 ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து 21,500. ஸோ இந்த கிட்டத்தட்ட இன்னொரு 2,000 பாயிண்ட் ஃபால் ஆக வேண்டியது இருக்கு நிஃப்டி. எகைன் இந்த லோவை கட் ஆஃப் ஆச்சுன்னா கம்பல்சரி இந்த ஃபால் மார்க்கெட் கொடுக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது நாளைக்கு டுமாரோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவரால் அனலைஸ் பார்த்தாச்சு. ஸோ டுமாரோ மார்க்கெட்டோட அனலைஸ் பார்த்துடலாம்.
நாளைக்கு மார்க்கெட்டோடைய இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா எது ஃபேஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த லெவல்ஸ். நாளைக்கு மார்க்கெட்ல இமீடியட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டில 23,311ல இமீடியட் சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23,290, அதுக்கடுத்து 23,075. ஸோ இந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் அகைன் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,390 டுடேவோட ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா எகைன் வந்து 23,435. ஸோ இந்த ஜோன், இந்த லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்சைடு. ஸோ இந்த ஜோனுக்குள்ள நாளைக்கு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கும்போது ட்ரேட் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓவரால் ட்ரெண்ட் அண்ட் மறுபடியும் எகைன் சொல்லிடுறேன், நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு திரும்பல. எகைன் டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகும். சப்போஸ் இந்த இடத்துல இருந்து, அதாவது நம்ம சொன்ன ப்ரீவியஸ் லெவல் சொன்னோம் இல்லையா, இந்த லெவல்ஸ், அதாவது 23,800, இந்த 600 to 800 இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மார்க்கெட் வந்து உடைச்சிருச்சுன்னா, பிரேக் ஆகி மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுனா மட்டும், இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுனா மட்டும் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டை மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் சைடுக்கான ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் தான், டவுன் சைடுக்கு தான் என்ட்ரி வெயிட் பண்ணணும். ஸோ பொறுத்து இருந்து ட்ரேட் எடுத்துக்கலாம், பொறுமையா இருங்க. பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம பேசுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நம்ம பேசுறது எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட்ஸ் இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிட்டு டைரெக்டாக டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி ஆல்சோ கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன்ஸில் தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலே போனால் மட்டும் பார்க்கலாம். இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி ஆல்சோ. பேங்க் நிஃப்டியுமே இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே திரும்புறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டாக இந்த 0.5 இந்த லெவல் டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து எகைன் கீழே இந்த லோ கட் ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி எகைன் இந்த 47,900 இந்த லெவலில் உடச்சதுன்னா அடுத்த ஜோன் வந்து 44,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் போகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களுக்கெல்லாம் பெருத்த அடியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எகைன் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் திரும்பிடுச்சுன்னா ஓகே. இல்லைன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஜனவரி 2025 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க, அல்லது போன மாசத்துலேருந்து இன்வெஸ்ட் பிளான் பண்ணுவங்களுக்கெல்லாம் ரத்த கலரி தான். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பெரிய லாஸ்ல தான் இருக்கும், மனசு விட்டுருவாங்க. ஸோ எல்லாரும் வேண்டிக்கிங்க மார்க்கெட் இங்கிருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம்க்கு திரும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டிலையும் பாசிட்டிவ் நியூஸஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு பேங்க் செக்டர்ஸ்லேருந்து. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து நியூஸஸ் வந்திருக்கு. எல்லா பேங்க் செக்டர்ஸ்லேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ்ல இருக்கு, இண்டஸ் பேங்க்ல இருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ அதானி ஷேர்ஸ்ல ஆல்சோ நியூஸ் இன்னுமே பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. அதனால மார்க்கெட் இங்கிருந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. திரும்பிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்ற நமக்கு பிரச்சனை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நிஃப்டி டுமாரோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இதான் நோட் பண்ணி வச்சுக்கங்க. பேங்க் நிஃப்டியோட டுமாரோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸும் மார்க் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 49,500 அண்ட் இமீடியட் சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 49,000. ஸோ இந்த ஜோன் தான் வந்து இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 49,500 பிரேக் ஆச்சுன்னா எகைன் வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகிறதுக்கு பாசிபிள். 49,720 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜோனுக்குள்ளே பார்த்து ட்ரேட் எடுங்க. கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா மட்டும், இந்த சப்போர்ட் ஜோனில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு லைவ் நம்ம எப்பவும் போல் லைவ் போடுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே அங்கே அப்டேட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக் அனலைசஸ் எல்லாமே, டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுற எல்லாமே அந்த குரூப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.